போராட்டங்களை நீங்கள் வந்து மேற்கொண்டு கழகம் மேற்கொண்டும் வாலிய வாலிய வாலியவே ஜிசிடிஏ வாலியவே வாலிய வாலிய வாலியவே ஏயூடி வாலியவே வாலிய வாலிய வாலியவே ஜிசிடிஏ வாலியவே ஏயூடி வாலியவே எம்யூடிஏ வாலியவே ஜேஏசி வாலியவே அமல்படுத்து ஜிபிஎஃப்ஐ அமல்படுத்து ரத்து செய் சிபிஎஃப்ஐ ரத்து செய் எங்கே உள்ள தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் பெருந்திரளாக கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அலுவலகம் முன்பாக மாபெரும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 9 இணை இயக்குனர் அலுவலகங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் எழுச்சியுடன் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இந்த ஆர்ப்பாட்டத்துக்குரிய ஒற்றை காரணம் நிலுவை கோரிக்கைகள் கல்லூரி ஆசிரியர்களின் நிலுவை கோரிக்கைகள் இன்னும் நிறைவேறப்படாமல் உள்ளன. இது இரண்டாம் கட்ட போராட்டம். முதலாவதாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி அனைத்து அரசு கல்லூரிகள் வாயில்களில் தோழர்கள் எழுச்சியுடன் வாயில் முழக்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இது இணை இயக்குனர் இன்று 20ஆம் தேதி ஆகஸ்ட் 20ஆம் தேதி இணை இயக்குனர் அலுவலகத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி ஆசிரியர்களின் முக்கியமான கோரிக்கைகள் பேராசிரியர் பணி மேம்பாடு. கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர் பதவி வழங்க வேண்டும். அதை இந்த அரசாங்கம் தாமதப்படுத்தக்கூடாது. 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவங்க தான் அரசாணை எண் 5 ஜிஓ நம்பர் 5 அவங்க தான் என்ன பண்ணினாங்க, அரசாங்கம் தான் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர் பதவி மேம்பாடு இருக்குது அப்படின்னு ஆணை இட்டிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்ன ஆணையை இன்னும் அதை அமல்படுத்தாமல் இருக்கிறாங்க. அதை விரைவில் அமல்படுத்தணும். ஏறக்குறைய பார்த்திங்கன்னா இது 4 ஆண்டுகள் ஆச்சு. பல்கலைக்கழகத்தில் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் இருக்கும் பேராசிரியர்கள், அனுபவமே இல்லாத பேராசிரியர்கள், அவர்கள் பேராசிரியர் பதவி மேம்பாடுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இங்கு அரசு கல்லூரிகளில் 25, 28, 30 ஆண்டு திறமை வாய்ந்த பேராசிரியர்கள் இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பேராசிரியர் பணி மேம்பாடு இன்னும் வழங்கப்படவில்லை. கல்லூரி ஆசிரியர்களுக்கு இது தாமதப்படுத்தக்கூடாது. இந்த பேராசிரியர் பணி மேம்பாடுனால அரசாங்கத்துக்கு எந்த செலவினமும் கிடையாது. இது அரசு கல்லூரிகள் மேம்படும். இந்த பேராசிரியர் பதவி கொடுக்கறதுனால அரசு கல்லூரிகளில் மாணவர்கள் ஆசிரியர்கள் கல்வி தரம் உயரும். நாக் என்று அழைக்கப்படும் தேசிய தர அந்த கமிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு கல்லூரிகள் ஏ கிரேடு வாங்கிறதுக்கு இந்த பேராசிரியர் பணி மேம்பாடு பெரிதாக உதவும். அதனால் இந்த பேராசிரியர் பணி மேம்பாடு உடனடியாக வழங்க வேண்டும். அதே போல் கல்லூரி ஆசிரியர்களுக்கு அந்த புத்தொழி பயிற்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கால நீடிப்பு 2023 ஆகஸ்ட் மாதம் பல்கலைக்கழக மானிய குழு யூஜிசி என்று அழைக்கப்படும் பல்கலைக்கழக மானிய குழு அதை ஆணையிட்டிருக்கு மத்திய அரசோட நிறுவனம். ஆனால் தமிழக அரசு இன்னும் பார்த்திங்கன்னா அது அந்த நிதித்துறையிலேயே நீண்ட நாட்களாக அந்த கோப்பு இருக்குது. உடனடியாக அந்த கோப்பை விரைவில் பார்த்திங்கன்னா அதை கிளியர் பண்ணி அதை அமல்படுத்தணும். அதே போல் அண்ணாமலை பல்கலைக்கழக மிகை பேராசிரியர்களை அரசு கல்லூரிகளிலிருந்து திரும்ப பெற வேண்டும், உடனடியாக திரும்ப பெற வேண்டும். ஏன்னா அவங்களோட இது 2 முக்கியமான காரணங்கள். இன்று தமிழக அரசு
சமூக நீதியையும் இடஒதுக்கீடையும் பாதுகாக்கும் ஒரு அரசாக இருக்குது தமிழக அரசு. அவங்க இன சுழற்சி அடிப்படையில் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. அடுத்தது அரசு கல்லூரிகளில் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் நியமனமும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் என்று அழைக்கப்படும் டிஆர்பி மூலமாக தான் அது நடக்கணும். அதை நீங்கள் அதை டிஆர்பி அந்த சேனல் வழியாக தான் வரணும். அதனால் இந்த 2 முக்கிய காரணங்கள் தான் அது அவங்களை நிரந்தரப்படுத்தினால் அது மிகப்பெரிய பிழையாக தமிழக அரசு அது மிகப்பெரிய தவறு செய்ததாகவே அதை கருத வேண்டும். அது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அதனால் அதை நாங்கள் நிரந்தரப்படுத்தக்கூடாதுங்கிறத ஏற்கனவே பல போராட்டங்கள் வாயிலாக அதை அரசாங்கத்துக்கு தெரிவித்திருக்கிறோம். அதனால் உடனடியாக அவர்களை மாநில பல்கலைக்கழகங்களில் ஏராளமான இடம் இருக்குது. அந்த பல்கலைக்கழகங்களில் அவங்கள பணி அமர்த்துங்க. அரசு கல்லூரிகளுக்கு கொண்டு வராதீங்க. அடுத்ததாக கல்லூரி கல்வி இயக்குனர் பார்த்தீங்கன்னா பணிமூப்பு அடிப்படையில் கல்லூரி பேராசிரியர் ஒருவரை மூத்த பேராசிரியர் ஒருவரை கல்லூரி கல்வி இயக்குனராக நியமிக்க வேண்டும். இதுதான் காலங்காலமாக இந்த கோரிக்கை தான் இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்திருக்கிறார்கள். அதை திரும்ப பெற்று மீண்டும் இது கல்லூரி ஆசிரியர்களின் உரிமை. இந்த உரிமையை மீண்டும் அரசாங்கம் நிலைநாட்ட வேண்டும். அதே போல முனைவர் பட்டம் இல்லாத பேராசிரியர்களுக்கும் முனைவர் பட்டம் பெற முடியாத பேராசிரியர்களுக்கும் இணை பேராசிரியர் பதவி மேம்பாடு உடனடியாக வழங்க வேண்டும். அதை ஒரு கிரைட்டீரியாவாக வைக்கக்கூடாது. முனைவர் பட்டத்தை கிரைட்டீரியாவாக வைக்கக்கூடாது. இன்னமும் ரெக்ரூட் ஆகிறப்ப அதை கிரைட்டீரியாவாக வைங்க. இன்கம்பண்ட் டீச்சர்ஸ்க்கு அதை கிரைட்டீரியாவாக நீங்கள் வைக்கக்கூடாது. அந்த விதியை உடனடியாக தளர்த்தணும். அதனால் இன்னும் இதர கோரிக்கைகள் எம்ஃபில் பிஹெச்டி இன்சென்டிவ் கொடுக்கணும். இன்னும் இதர கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழக அரசு முதலமைச்சரும் மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரும் இந்த உயர் திரு முதன்மை செயலரும் இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தரும்படி ஒரு வேண்டுகோளாக தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. டேவிட் லிவிங்ஸ்டன், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம்.